அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நேயர்கள் அனைவரையும் வளர்பிறை யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய விழிப்புணர்வு வீடியோ குவைத், சவுதி மற்றும் குவைத்திற்கு துபாய் வழியாக செல்வதற்கான வீடியோவை ஏற்கனவே நம்ம பதிவு செஞ்சிருந்தோம். அதோடு சேர்த்து வரக்கூடிய சகோதரர்களுக்கு மேல் அதிகமான தகவல்களை கொடுத்தால் பயனளிக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த வீடியோவையும் பதிவு செய்கிறோம். துபாய் வழியாக செல்லக்கூடியவர்கள் துபாய் ஏர்போர்ட்ல வந்த உடனே ஷோமணி கேட்பாங்களாங்கிறது தான் அதிகமான நபர்களுடைய கேள்வியாக இருந்தது. ஷோமணியை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் கேட்பாங்க. 2000 திரம்ஸ் கண்டிப்பா எல்லாருமே வச்சிருக்கணும் அவசியம் இல்லை. ஆனா அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய 14 நாட்களுக்கும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை தேவைப்படும். அதற்கான பொருளாதாரத்தை நீங்க கண்டிப்பா எடுத்துட்டு வர்றது தான் சிறந்தது. சிலர் இங்க ரொம்ப சிரமப்படக்கூடியதை பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட தொகை நம்ம உணவிற்கு இங்க ஒரு வேலைக்கு 15 ரியால் ஆகுதுன்னு சொன்னா ஒரு நாளைக்கு குறைந்தது 30 ரியாலாவது, ரியால் கணக்கில் வைத்தால் கூட 30 ரியால் ஆகுது. அதற்கான தொகையாவது கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யணும். இப்படி எடுத்து வரக்கூடிய சகோதரர்கள் வரும்பொழுதே ஏர்போர்ட்லேயே என்ன செஞ்சிடணும், அவசரப்படாம அங்க வந்து உடனேயே அங்க ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த டெஸ்ட் முடிஞ்சோன்னா நீங்க என்ன செய்யலாம்னா அங்க இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சில் போய் பைசாவை மாற்றிக்கிட்டு வந்தால் உங்களுக்கு இன்னும் இலகுவாக இருக்கும். ஏன்னா இங்கே நீங்க மாத்துறதா இருந்தால் உங்களுக்கு யாராவது ஒரு நண்பர்கள் உதவி செய்யணும். இல்லை என்றால் குறைவான தொகை தான் மற்ற இடங்கள்ல மாற்றி தரும்போது கிடைக்கும். அதனால வரும்பொழுதே அந்த தொகையை மாற்றிட்டு வந்தால் நல்லது. அதே போல நீங்கள் தங்கக்கூடிய அந்த ஹோட்டல்ல காலை உணவு மட்டும்தான் தருவாங்க. அப்படிதான் உங்களுக்கு அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கும். அதனால மதியமும் இரவுக்கான உணவுக்கு நீங்க ஏதாவது ஒரு ஹோட்டலை போய் நாடாம இருக்கக்கூடிய உங்க ரூமுக்கு பக்கத்திலே 3-4 ஹோட்டல்கள் இருக்கும். கண்டிப்பா அந்த 3-4 ஹோட்டல்ல போய் முதல் நாளே என்ன செய்யுங்க, 15 நாட்கள் சாப்பிடுவதற்கான தொகை எவ்வளவு, 2 வேளை சாப்பிடணுங்கிற மாதிரி ஒரு மெஸ் மாதிரி நீங்க என்ன செய்யலாம், அவர்கள்ட்ட ஒரு குறிப்பிட்ட தொகையை 3 பேர்ட்டையுமே 3 ஹோட்டல்லையுமே ஒரு குறிப்பிட்ட தொகை எவ்வளவு வருதுன்னு கேட்டுக்கிட்டு எந்த ஹோட்டல்ல உங்களுக்கு பிடிக்குதோ அதுல நீங்க என்ன செஞ்சிடலாம்னா கன்ஃபார்ம் பண்ணி அதன் மூலமா நீங்க என்ன செய்யலாம்னா சாப்பாட்டிற்கும் பிரச்சனை இல்லை, உங்களுக்காக எடுத்தும் வச்சிருப்பாங்க, எந்த நேரத்துக்குனாலும் போகலாம். அதே நேரத்தில் பைசாவும் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு அளவுக்கு சேவ் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப சிரமம் ஏற்படும். அது போலதான் இங்க வந்திருக்கக்கூடியவர்கள் அனைவருமே என்ன செய்யறாங்கன்னா அந்த ஹோட்டல்ல போயிட்டு சாப்பாடை அந்த மாதிரி ஒரு மெஸ் மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு தகவல். அடுத்ததாக பாத்தீங்கன்னா இங்க வரக்கூடிய சகோதரர்கள் அதிகமான பேர் ரூம்லயே ரொம்ப சிரமப்பட்டு அடைஞ்சு கிடக்கக்கூடியதை பார்க்கிறோம். பயங்கரமான கடுமையான சட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. இங்க வந்தீங்கன்னு சொன்னாக்கா விசிட் விசால தான் நம்ம வந்திருக்கிறோம். ஒரு குவாரண்டைன் ஒரு பக்கம் இருந்தாலும் விசிட்டிங் விசால வந்திருக்கிறோம். வெளியில போயிட்டு எந்த ஒரு போலீஸ் நம்மள்ட்ட கேட்டாலும் விசிட்ல வந்திருக்கிறோம்னு சொன்னா விசிட்டர்ஸுக்கு அதற்கான ஒரு கண்ணியம் இருக்குது. அவர்கள் நம்மள அந்த விசிட் விசால வந்திருக்கக்கூடியவர்களை ஒரு கேள்வி கூட அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் அதே நேரத்தில் வந்திருக்க நோக்கம் நம்ம வெளிநாட்டுக்கு பயணம் செய்ய வேண்டும்ங்கிற நோக்கத்துல தான் வந்திருக்கிறோம். அதனால போகக்கூடிய எந்த இடமா இருந்தாலும் கிரௌட் இல்லாத இடமா, மாஸ்கை சரியான முறையில் போட்டுட்டு சானிடைசரை கையில பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அந்த பழக்கத்தை தொடர்ச்சியா கொண்டு வந்தீங்கன்னு சொன்னாக்கா இங்க இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட சுற்றுலா தலங்களை இந்த குறைவான நாட்கள்ல வாய்ப்புகள் இருந்தால் போய் பார்த்துட்டு வரதுல எந்த விதமான தவறும் இல்லை. அதே போல மாஸ்கை நீங்க சரியான முறையில போடலன்னு சொன்னாக்கா இதுக்கு 3000 திரம்ஸ் பெனால்டி இங்க கொடுக்குறாங்க. அதனால அதையும் நீங்க கவனத்துல கொள்ளணும். அடுத்ததாக பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இது ஒரு 13 நாட்கள் போய் 14வது நாள் உங்களுக்கு இங்க கொரோனா டெஸ்ட் எடுக்க போகும்பொழுது அப்போ சில கருத்துக்கள் எப்படி போகுது அப்படின்னாக்கா நீங்க இந்த உங்களுடைய இமெயில் அட்ரஸை கொடுங்க, உங்க மொபைல் நம்பரை கொடுங்கன்னு சொல்லி மற்றவர்கள் தேவையில்லாத கருத்துக்களை சொல்றாங்க. அது மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்க ரிசல்ட்டை எடுக்கிறது சிரமம். அதனால வரக்கூடிய ஏஜென்ட் என்ன இமெயில் அட்ரஸ் கொடுக்குறாங்களோ அதையே கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் உடனே அன்றைக்கே அவர்களுடைய இரவு அவர்களுக்கு கிடைச்சிடும். நமக்கு அன்றைய இரவே கொடுத்துருவாங்க. நமக்கும் ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இது மாதிரியான பயணத்தை இலகுவாக அமைத்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய இலக்கு எதுவோ அதை அடைவதற்கு ரொம்ப இலகுவான பயணம் தான். சிரமப்படுத்திக் கொள்ளாமல் இன்ஷா அல்லாஹ் துபாய் வழியாக நீங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு விரைந்து செல்லலாம் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு இந்த தகவல்கள் பிடிச்சிருந்துன்னு சொன்னா கண்டிப்பா எங்களுடைய வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.